திசை திருப்ப நினைத்த ஸ்டாலின் திருப்பி அடித்த அண்ணாமலை. எப்போதெல்லாம் இந்த திமுக அரசு மத்திய அரசின் மீது புதிதாக குறை சொல்கிறதோ அப்போதெல்லாம் மிகப்பெரிய திசை திருப்பல் ஒன்று நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது போதைப் பொருள் விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்துக் கொண்டிருக்க சம்பந்தமே இல்லாமல் ரொம்பவும் கூலாக இருப்பது போல ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. பத்மஸ்ரீ விருது பெற்ற சின்ன பிள்ளை அவர்களுக்கு பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை வீடு ஒதுக்கப்படவில்லை என்றும், கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மூலமாக அவர்களுக்கு நாங்கள் புதிய வீட்டை கட்டித்தருவோம் என்றும், அதற்கான கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் ஸ்டாலின் பதிவிட்டிருந்தார். அதாவது இதுவரை மத்திய அரசின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருந்த ஸ்டாலின் திடீரென்று மத்திய அரசின் திட்டங்கள் எதுவும் செயல்படவில்லை என்பது போலவும், அந்த திட்டத்தை போலவே இவர்கள் ஆரம்பித்த திட்டங்கள் மட்டும்தான் முழு வீச்சில் செயல்பட்டு வருது என்பது போலவும் இருந்தது அந்த பதிவு. ஆனால் அவர் சொல்வதை முரசொலி படிக்கும் உடன்பிறப்பு வேண்டுமானாலும் நம்பலாம். ஆனால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் இதெல்லாம் கட்டுப்படியாகுமா, இல்ல செல்லுபடிதான் ஆகுமா? பத்மஸ்ரீ விருது பெற்ற சின்னப்பிள்ளை அவர்களுக்கு வீடு கிடைக்காததற்கு காரணமே மாநில அரசுதான் என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்தார் அண்ணாமலை. அதாவது பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் நிலங்களை அடையாளப்படுத்தவும் அதற்கான முறையான நிதியை ஒதுக்கீடு செய்வதும் மாநில அரசின் கையில்தான் உள்ளது என்று அவருடைய பதிலின் முதல் வரியிலேயே சிக்ஸரை பறக்கவிட்டார் அண்ணாமலை. அந்த வரியிலேயே மக்களுக்கு திமுகவின் பித்தலாட்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக புரிய ஆரம்பித்து விட்டது. இந்த திறனற்ற திமுக அரசாங்கம் பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் எந்த நிதியையும் உபயோகப்படுத்தாமல், நிலமும் ஒதுக்காமல் நன்றாக ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று இவர்களுக்கு எந்த டாபிக்கும் கிடைக்கவில்லை என்பதால் அதை மத்திய அரசின் மீது குறை சொல்வது போல திசை திருப்பவும் முயற்சித்து வராங்க. அதை இவர்களது ஊடக பலம் மூலம் மறைத்து விடலாம் என்ற கணக்கும் போட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களே கலைஞர் செய்திகள் போட்ட செய்தியை நான் குறிப்பிட்டு அவருடைய கருத்தை பதிவிட்டு இருந்தார். ஆனால் அண்ணாமலை முன்பு இவர்களுடைய டிராமாக்கள் எதுவுமே பலிக்காது. கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் அவருக்கு வழங்கப்படும் வீட்டின் கட்டுமான பணிகள் மட்டும் விரைவில் துவங்கும் என்று கூறும் ஸ்டாலின், பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் அவருக்கு வீடு ஒதுக்குவதற்கு முனைப்பு காட்டாதது ஏன் என்ற கேள்வி எழாமல் இல்லை. கடைசியாக அண்ணாமலை அவர்கள் சொல்லியதுதான் தமிழக மக்களின் நிலைப்பாடும். கடந்த 2 வருடமாக திமுகவின் திறனற்ற தன்மையை மறைக்க ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கும் ஸ்டாலின் தலை குனிய வேண்டும் என்று எழுதியிருக்காரு. அட, இதெல்லாம் அவங்களுக்கு எங்க பாஸ் உரைக்க போகுது?